அல்லாவின் கருணையினாலும் இயேசுவின் கருணையினாலும் சிவசக்தியின் கருணையினாலும் பேசத் தொடங்குகின்றேன். யோகம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும், உலகத் தமிழர்களுக்கும் ஆத்மயோகி அமர்நாத்தின் அன்பான வணக்கங்கள். இன்று எண்கணிதத்தில் நாம் கேது ஆதிக்கத்தில் பிறந்த 7, 16, 25 இந்த தேதியில் பிறந்தவர்களுடைய பொது பலன்களை, குணநலன்களை பார்க்க இருக்கிறோம். கேது என்றாலே ஞானம், அறிவு, முழுமை பெற்ற அறிவு, தேர்ந்த அறிவு. அறிவு வேறு, ஞானம் வேறு. அறிவு என்பது படித்து பெறுகிறது, ஞானம் என்பது அனுபவத்தால் பெறுகிறது, தன்னுணர்வில் பெறுகிறது. அப்படிப்பட்ட கேதுனுடைய அம்சத்தில் பிறக்கிற அனைவருமே ஒரு வித்தியாசமான குணாதிசயங்கள் கொண்டவர்களாக இருப்பார்கள். சமூகத்தோடு அவர்கள் ஒத்து போக மாட்டார்கள். சமூகத்தை சீர்திருத்தவே அவர்கள் விரும்புவார்கள். தானாக ஒரு சமூக அமைப்பையும் ஒரு கொள்கையையும் உருவாக்கக்கூடியவர்கள். சித்த மார்க்கத்தை அவர்கள் பக்தியில் கூட விளக்கேற்றி பூஜை செய்தல், புராணங்கள் படித்தல், வேதாந்தங்களை படித்தல், கேட்டல், இதில் அவர்களுக்கு அதிகம் நாட்டம் இருக்காது. சித்தர்களுடைய மார்க்கமான இரகசிய மார்க்கங்கள், யோகங்கள், தவங்கள், ஜபங்கள், ரசவாதம் போன்ற சித்தர் மார்க்கங்களே அவர்களுக்கு பிடிக்கும். சாஸ்திரப்படி அவர்கள் நடக்கக்கூடியவர்கள், சாஸ்திரத்தை கற்றவர்களுக்கு அவர்கள் துணை செய்யக்கூடியவர்கள். கேதுனுடைய குணாதிசயம் என்பது எதையும் எதிர்த்தல், மறுத்தளித்தல். நாஸ்திகமும் அதில் வருகிறது. நட்டக்கல்லும் பேசுமோ, நாதனுள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிசுவை அறியுமோ என்று சோவாக்கியர் சொல்வதைப் போல, இது வெளியே பார்ப்பதற்கு ஒரு நாஸ்திக கருத்தை போல இருக்கும். ஆனால் இது ஆன்மீகத்தினுடைய உச்ச நிலையை சொல்லக்கூடிய ஒரு நிலை. நேரடியாக சுற்றி வளைத்து செல்லாமல் நேரடியாக இறைவனை அடைந்து தானாகவே இறைவனாகவே மாறக்கூடிய தன்மைகள்லாம் இருக்கிறது அல்லவா? இதை ஒரு பக்தர் கேட்குற பொழுது இவர் நாஸ்திகம் பேசுகிறார் என்று சொல்லுவார். அதனால் சரிகை, கிரிகை, யோகம், ஞானம் என்று வைத்திருப்பதைப் போல இது ஞானத்துக்குரியது. அதனால் இந்த கேது ஆதிக்கத்தில் பிறக்கக்கூடியவர்கள் மிகவும் கண்ணியமானவர்கள். அவர்கள் உடுத்துகின்ற ஆடையை பார்க்கிறபோது அவர்களை பார்த்த உடனே அவர்களை வணங்க வேண்டும் என்று தோன்றும். அவர்கள் ஆடை, உடை, பாவனை, குணங்கள் எல்லாமே அப்படி இருக்கும். ஆனால் பேச ஆரம்பித்த பிறகுதான் இவர்களோடு நாம் வாழ முடியாது என்ற ஒரு முடிவுக்கு அவர்கள் வருவார்கள். கேது என்பது முழுக்க முழுக்க துறவு நிலையை பற்றி பேசுவது மட்டுமல்ல, எந்த இதிலும் ஒரு புதுமையை புகுத்துதல், மாற்றத்தை ஏற்படுத்துதல், எதிர்த்தல். ஒருவர் சொன்ன விஷயத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்தளித்தல் என்று பெயர். இதில் நாஸ்திகமும் வருகிறது. அவர் கொண்ட கொள்கையின் மீது உறுதியாக இருப்பது, எதற்காகவும் யாருக்காகவும் மாறிக்கொள்வதில்லை. இந்த தீவிரவாதம் என்று சொல்கிறார்களே, அதனுடைய தன்மையும் இதில் தான் வருகிறது. கேதுனுடைய ஆதிக்கத்தை பெற்றவர்கள்தான். கேது பலமாக இருந்தால் சமூகத்திற்கு மிகவும் நன்மையான காரியங்கள் செய்வார்கள். கேது பலகீனமாக இருந்தால் தவறான கருத்துக்கள், பிரெயின் வாஷ் என்று சொல்கிறார்கள், அதையெல்லாம் கேட்டு தவறான வழியில் செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதனால் கேது ஆதிக்கத்தில் பிறக்கின்ற குழந்தைகளை தெய்வ நம்பிக்கை உள்ள குழந்தைகளாக வளர்க்க வேண்டியது அவசியம். இல்லை என்றால் அவர்கள் சமூகத்திற்கே தீங்கு இழைக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாகும். அதனால் கேது என்றாலே கெமிக்கல் சார்ந்த தொழில்கள், மருத்துவம், விஞ்ஞானம், புதிதாக கண்டுபிடிக்கப்படுகின்ற டெலிவிஷன், கம்ப்யூட்டர், செல் சர்வீஸ், செல் சார்ந்த இப்படி விஞ்ஞானம் சார்ந்த படிப்புகள், புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட அனைத்து துறைகளிலும் இவர்கள் வெற்றி அடைவார்கள். போக்குவரத்து கேதுக்குரியது. வெளிநாட்டினுடைய ஏற்றுமதி, இறக்குமதி, இந்த தொழில்களிலும் இவர்கள் பிரகாசிப்பார்கள். இவர்களுடைய குணங்களை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். இவர்கள் 3 விதமான பிரச்சனைகள் தோன்றுகின்றன. அவருடைய பெயர்கள் அதிர்ஷ்டகரமாக இல்லை என்று சொன்னால், 1, திறமைக்கு தகுந்த முன்னேற்றம் அடைவதில்லை. 2வது, அவர்களுக்கு குழந்தை பேறு விரைவாக கிடைப்பதில்லை. 3வது, திருமணத்திலும் பெரும் தடைகள். அப்படியே திருமணம் ஏற்பட்டாலும் அவர்களோடு சேர்ந்து வாழ முடியாத ஒரு சூழல். இன்றைக்கு நிறைய விவாகரத்து பெற்றவர்கள் கேது ஆதிக்கர்களாகவே இருக்கிறார்கள். அதனால் இவர்கள் கருத்து வேறுபாடின் காரணமாக இவர்கள் ஒத்த துணை அமையவில்லை என்று சொன்னால் இவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் மனைவியாலும் நண்பர்களாலும் தான் ஏற்படுகிறது. அதனால் இவர்கள் யாரையுமே புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில் அவர்கள் இருக்க மாட்டார்கள். முடிந்தால் என்னை பின்பற்றுங்கள் என்று தான் புது கருத்தையும் புதுமையான விஷயத்தை இந்த உலகத்துக்கு சொல்லக்கூடியவர்கள் அனைவருக்குமே பிரச்சனை. உலகம் உருண்டை என்று கலீலியோ சொல்லுகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாமல் அவருக்கு நிறைய துன்பங்கள் ஏற்பட்டன. அதுபோல இவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் அதுபோன்று இருக்கும்.
சமூகம் உடனே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அது இருக்காது. தண்டனை வழங்க என்ன சார் வாய்தா நம்ம துபாயில் பண்ணுற மாதிரி இவங்களுக்கெல்லாம் உடனே தண்டனை கொடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நமக்கு இங்கே அது எடுபடாது இல்லையா? அந்த மாதிரி அவர்களுடைய எண்ண கருத்துக்களை உடனே வெளியிடுவார்கள். மனதில் பட்டதை அப்படியே சொல்லுவார்கள். ராக ஆதிக்கர்களைப் போலவே இவர்களும் இருப்பார்கள். அவருடைய தன்மை பாதி இவர்களுக்கு இருக்கும். ஆனால் இவர்கள் எதுலேயுமே ஒரு புத்திசாலித்தனம் இவருடைய மூளை அமைப்பு மிகப்பெரிய பலமாக இருக்கும். அந்த மூளை அமைப்பை முறையாக பயன்படுத்தினால் சமூகத்தை சீர்திருத்தி புதிய கண்டுபிடிப்புகள் இன்றைக்கு வந்தது. இன்றைக்கி நமக்கு கிடைத்திருக்கிற விமானங்கள், ரயில், மிக்சி, கிரைண்டர், இந்த மாதிரியான விஞ்ஞான உபகரணங்கள் அனைவருமே இந்த கேதுனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் தான் விஞ்ஞானிகளாக வெளிப்படுகிறார்கள். மெய்ஞானத்திலும் இவர்களை காணலாம். அவர்களை சித்தர்கள் என்று சொல்லுகிறோம். சமூக மாற்றத்தை ஏற்படுத்துகிற பெரிய தலைவர்கள், புரட்சியாளர்கள் அனைவரையுமே இது உருவாக்கி இருக்கிறது. இன்றைக்கு நிறைய புத்தகங்கள் எழுதக்கூடியவர்கள், அது இல்லாமல் ஹாலிவுட் நடிகர்கள் பூராமே 7ஆம் தேதியில் பிறந்தவர்கள். நம் கமலஹாசன் ஐயா அவர்கள் கூட 7ஆம் தேதி பிறந்தவர்கள். இப்படி இவர்கள் கருத்துக்களை வெளியிடுவார்கள். ஆனால் அடக்கி ஆளும் தன்மை இவர்களுக்கு குறைவு. தன்னை அடக்கி கொள்ளக்கூடிய கிரகம் அது. தன்னை அடக்கி கொண்டு வாழ்வதற்கு அற்புதமான கிரகம். துறவு, விஞ்ஞானம், தன் ஏற்படுகின்ற எண்ண உணர்வுகளை புத்தகங்களை எழுதி வைத்து ஒரு சமூகத்தை உருவாக்குதல், ஒரு காந்தியிசம் என்று சொல்கிறார், அதுபோல் ஒரு பாதையை, ஒரு சகாப்தத்தை உருவாக்கக்கூடிய தன்மை போன்ற குணங்கள் எல்லாம் இவர்களுக்கு இருக்கும். அதனால் இவர்களோடு பழகிறவர்கள் இவர்களை சரியாக புரிந்து கொள்வதில்லை. அதனால் நீங்களும் அதை புரிந்து கொண்டு உங்களுடைய அறிவினுடைய சக்தியை சாதாரண மனிதத்தில் செலுத்தாமல் இருப்பது நன்மையை தரும். யாரிடம் செலுத்த வேண்டுமோ அங்கு செலுத்தினால் உங்களுக்கு நட்பு வளரும். இல்லை என்று சொன்னால் கருத்து வேறுபாடுகளே. காரணம், நீங்கள் உணராத ஒரு விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். கேதுக்கு தலை கிடையாது, உடம்பு தான் இருக்கிறது. தலை என்பது சிந்தனை ஆற்றல், உணர்வு உடம்பில் இருக்கிறது. அதனால் தான் உணர்கின்ற ஒரு விஷயத்தை மட்டுமே நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். அதனால் அடுத்தவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாதனால் நிறைய பிரச்சனைகள் குடும்ப வாழ்க்கையில் இவர்களுக்கு ஏற்படுகின்றன. அதனால் முழுக்க கேது என்பது இன்றைக்கு பெரிய பெரிய ஒரு நிலைகளெல்லாம் இருப்பார்கள். வணக்கத்துரிய மனிதர்கள், வணக்கத்துக்குரியவர்கள், நீதிபதிகள், மத தலைவர்கள் போன்றவர்கள் எல்லாம் இதில் ஏற்படும். அதனால் இதில் மத சிந்தனை இவர்கள் வலுவாக இருக்கும். தான் வழிபடுகின்ற வழிபாட்டு முறைதான் சிறந்தது என்று ஆதாரமற்ற மத கொள்கைகள், மத வெறி என்று சொல்கிறோமே, மத நல்லிணக்கம் இருக்கலாம், மத உணர்வு இருக்கலாம், அது வெறியாக மாறக்கூடாது. அப்படிப்பட்ட கேது பலகீனமாகிற பொழுது அவர்கள் மத வெறியும் கொடுக்கக்கூடும். அதனால் இதில் பிறக்கக்கூடிய குழந்தைகளை நீங்கள் நல்ல முறையில் வளர்க்க வேண்டும். இல்லை தவறானவர்களிடத்தில் கிடைத்து விட்டால், அவர்களை பிரெயின் வாஷ் செய்து விட்டார்கள் என்று சொன்னால் சமூகத்திற்கே தீங்கு விளையக்கூடியவர்களாக உருவாக்கவும் முடியும். ஏன்னா கேது என்பது ஒரு புரட்சியை செய்யக்கூடியது. ஒரு மாற்றத்தை செய்ய வேண்டும், ஏதாவது சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்து தவறான சொற்பொழிவுகள், தவறான வழிநடத்துகளில் அவர்கள் சென்று விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் வாழ்க்கைக்கு மாபெரும் துன்பத்தை அது விளைவிக்கிறது. அதனால் கேது ஆதிக்கத்தில் பிறக்கக்கூடியவர்கள் அன்பு, சாந்தம், சமாதானத்தை வளர்த்து கொள்ளுங்கள். முடிந்தாலும் கொஞ்சம் பக்தி மார்க்கத்தை நீங்கள் வலுக்கட்டாயமாக வளர்த்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு சித்த மார்க்கத்திலே போய் வெற்றி அடைவது கடினம். இன்றைக்கு அதற்குரிய காலங்களும் அல்ல. அதனால் இன்று பக்தி மார்க்கமே இன்றைக்கு ஓரளவுக்கு பின்பற்றக்கூடியதாக இருக்கிறது. அதனால் யோகம், தியானம் அனைத்தும் செய்யுங்கள். ஆனால் உங்களுக்கு சமூகத்தோடு எப்பொழுதும் முரணாக நீங்கள் இருக்கக்கூடாது. உங்கள் கிரகம் அப்படி செய்யும். கோள்களின் கோலாட்டத்தில் மாட்டிக்கொள்ளாமல் இது நம்மளுடைய உறவுகளை கெடுத்துவிடும் என்று சொல்லி உங்களுடைய பேச்சுக்களை குறைத்து கொண்டு உங்கள் தொழிலிலும் உங்களுடைய ஆராய்ச்சியை வளர்ச்சிக்காகவும் நன்மைக்காகவும் குதர்க்கத்துக்காக பயன்படுத்தாமல் வளர்ச்சிக்காக பயன்படுத்தினால் முடிந்தவர்களும் கணவனிடத்திலேயோ, மனைவியிடத்திலேயோ, குழந்தைகளிடத்திலேயோ, தாய் தந்தைகளிடத்திலேயோ உங்களுடைய அறிவை தயவு செய்து செலுத்தாதீர்கள். உங்கள் அறிவு பேரண்ட அறிவு, அது அவர்களுக்கு புரியாது. அதனால் அவர்களிடத்தில், சராசரி மனிதர்களிடத்தில் நீங்கள் அதையெல்லாம் செலுத்தாமல் மேடையில் பேச வேண்டியதை நீங்கள் குடும்பத்தில் பேசுகிற பொழுது சில பிரச்சனைகள் வரும். அதனால் கேது ஆதிக்கியர்கள் நலமாக வாழ நீங்கள் விஞ்ஞானம் சம்பந்தமான படிப்புகள், கம்ப்யூட்டர் சம்பந்தமான படிப்புகள், வெளிநாடுகளுக்கு செல்லுங்கள். உங்களுக்கு மாபெரும் வரவேற்புகள் ஏற்படும். படப்பிடிப்பு, ஏற்றுமதி, இறக்குமதி போன்ற துறைகளில் ஈடுபடும். குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்து வந்து சேருவது நலத்தை தரும். அவர்களுக்கு குடும்பம் நிரந்தரமாக பிரிவதில்லை. அதனால் குறைந்தது ஒரு மாநிலத்திலேயாவது, ஒரு மாவட்டத்தை விட்டு இன்னொரு மாவட்டத்திலேயாவது நீங்கள் இடம்பெயர்ந்து அந்நிய மொழி பேசுகிற இடத்தில், மாற்று மதங்கள் இருக்கின்ற இடத்தில் நீங்கள் சென்று வருகிற பொழுது கேது ஆதிக்கம் உங்களுக்கு வளம் தரும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் வெற்றிகளை குமித்து நீங்களும் அனைவரைப் போல அனைத்து செல்வங்களையும் பெற்று, அனைத்து நிம்மதியும் பெற்று வாழ்க்கையில் வெற்றி அடைய எல்லாம் உள்ள பராசக்தி உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி இதை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.